Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப கிரேசியான ரொம்ப ஃபன்னான ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்க போறோம். நார்மலா கோயிலுக்கு இல்ல வேற எந்த பார்க் போனாங்க பாத்துக்கலாம். சின்ன பசங்க ஜம்ப் பண்ணி விளையாடுவாங்க. அதுக்கு பேரு ட்ரம்போலைன். அத ஏறி பாங்க சொல்லிட்டு எனக்கு ஆசைதானே பெரிய பசங்களா இருக்கும். வெயிட் தாங்கன்னு சொல்லிட்டு ஏத்த மாட்டாங்க. இன்னைக்கு அதே ட்ரம்போலைனை நம்மளே மேக் பண்ணி ஃபன் பண்ண போறோம். இதுல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னதுன்னா ஜஸ்ட் இந்த செல்லோடாப் வச்சு தான் மேக் பண்ண போறோம். ஆனா இது எந்த அளவுக்கு வொர்க் பண்ண போகுது, எந்த அளவுக்கு நம்ம வெயிட் தாங்க போறோம்னு சொல்லிட்டு சுத்தமா எங்களுக்கு ஐடியா கிடையாது. ஆனா வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த ட்ரம்போலைன் மேக் பண்றது கரெக்ட்டா ஒரு 8 மரம் எடுத்து வச்சிருக்கேன். 8 மரம் நல்ல ஸ்ட்ராங்கான மரம் எடுத்து வச்சிருக்கேன். அதுலயும் ஒரே சைஸா கேட்டேன், ஒரே சைஸா எனக்கு கடையில கிடைக்கல. இதுதான் ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற சைஸ்ல இருக்கு. இது அளவு ஃபர்ஸ்ட் அளந்து பார்க்கலாம். எவ்வளவு இருக்கு? கரெக்டா ஒரு 6.25 அடி இருக்கு. நமக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே மரம் கரெக்டா இருக்கும். ஆனா நமக்கு ஒரு மரம் தான் இருக்கு. அப்படி பைக்கெல்லாம் அன்னீவனா இருக்கு. இதை அப்படியே ஓரமா போட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த மரத்தையும் அதே 6.25க்கு வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை கட் பண்ண 8 பீஸில் ஒரு 4 பீஸ் மட்டும் அப்படியே தனியாக எடுத்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2 அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்கொயர் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ அந்த மூளைக்கெல்லாம் நான் பாயிண்ட்டுக்காக என்ன பண்ண போகிறேன்னா 4 குச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே வச்சு அந்த மூளையெல்லாம் அடித்து அப்படியே பாயிண்ட் பண்ணிக்கலாம். 4 2 1 நம்ம 4 மூலையும் பாயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தா நம்ம வச்ச மரத்தெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்த நான் பெரிய ஆயுதம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம பாயிண்ட் பண்ண 4 மூலையும் குழி தோண்டணும். நம்ம சைடில் ஃபுல்லாக மணலாக தான் இருக்கும். அதனால் குழி தோண்டது இந்த ஆயுதமே போதும். சரி ஓகே, அப்படியே குழி தோண்ட ஆரம்பிச்சிடலாம். அப்பா கரெக்டாக ஒரு 1.5 அடி நோண்டிருப்பேன். இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கம்பம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். சரி ஓகே, இதே மாதிரி நம்ம மற்ற 3 குழியும் அப்படியே தோண்டிக்கலாம். என்னங்கள் ஏதோ தோண்ட தோண்ட பொதன்னு போயிட்டு இருக்கு. என்ன கடிச்சு விட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4 குழியும் 1.5 அடி கரெக்டாக நோண்டியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம கட் பண்ணி வச்ச இந்த 8 பீஸில் கொஞ்சம் மொத்தமான பீஸ் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து அந்த 4 குழியும் அப்படியே அழகாக வச்சிடலாம். இது கொஞ்சம் கனமாக இருக்கு. இது எடுத்து அப்படியே ஃபஸ்ட்டு குழியில் சதக் அப்படியே கன் மாதிரி நிற்கிதா, அப்படியே நிற்கிட்டோம். அவ்வளோதான், இப்போ நம்ம காலுக்கான 4 மரத்தை ஊனியாச்சு. இப்போ அடுத்ததான் இந்த கால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம எடுத்த மண்ணையை வச்சு அப்படியே மூடிடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக மண்ணால் உள்ள தள்ளி விட்டுருவோம். 4 காலையும் நல்லா ஸ்ட்ராங்காக ஊனியாச்சு. இதுக்கு மேலே நம்ம அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்கணும். ஆனால் இப்போ கொஞ்சம் நம்ம இருட்டாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம செய்ய முடியாது. அதனால அந்த வேலையை நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த நாள் காலையில் வந்தாச்சு. நம்ம நட்ட மரம் காணாப்படும்னு சொல்லிட்டு பயந்துட்டு வந்தோம். பரவாயில்ல, அப்படியே இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மீதம் வச்சுருக்க ஒரு 4 மரம், இந்த 4 மரத்தையும் நம்ம நட்ட 4 மரத்தில் வச்சு கட்டணும். அது எப்படின்னா கரெக்டாக இதே அளவில், கரெக்டாக எனக்கு வந்து ஒரு நெஞ்சு அளவுக்கு வருது. இதே அளவுக்கு வச்சு அப்படியே கட்டிடலாம். இதுக்காக நான் ஒரு 15 பேக்கிங் செல்லோடாப் தான் வாங்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4 மூணு எல்லாம் ஸ்ட்ராங்காக கட்டி ட்ரம்போலைனுக்கான ஒரு பேஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்ச செல்லோடாப்லாம் அழகாக ஒட்டி நம்ம ட்ரம்போலைனை மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த டேப்பை நம்ம கட்டியிருக்க மரத்தோட ஒரு பக்கத்துல இருந்து அதுக்கு ஆப்போசிட் பக்கத்துக்கு கொண்டு போய் பாருங்க. இதே போல் கொண்டு போய் அப்படியே ஒட்டி விட்டுறேன். இப்போ இதே போல் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி அப்படியே ஒட்டிக்கலாம். ஒருவேளை நம்ம ஒரு லேயர் ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ அடுத்த லேயர் இந்த கிராஸில் ஒட்டணும். இதுக்கு நான் டேப்பு கொஞ்சமாக வாங்க நினச்சேன். ஆனால் இதுக்கு நம்மளுக்கு 10 டேப்பு கிட்ட காலி ஆகிடுச்சு. சரி ஓகே, அடுத்த 10 டேப்பை வச்சு இந்த கிராஸில் அப்படியே ஒட்டிடலாம்.
அவ்வளோதான் ஃபுல்லாக டேப் போட்டு கவர் பண்ணி நம்ம ட்ரம்பாலின் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு மேலே பாருங்கள் கை பிடிச்சி ஏற இடத்துல அந்த மரத்தில் ஃபுல்லாக நான் டேப்பை சுற்றி கவர் பண்ணிட்டேன் ஏன்னா சேஃப்டிக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரம்பாலின் ஒர்க்லாம் ரொம்ப வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஆனால் இது எந்த அளவுக்கு நம்ம வெயிட் தாங்க போகுது, எந்த அளவுக்கு நம்ம ஏறி குதிக்க போகிறோம் அப்படின்னு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஆனால் ஏறி பார்க்க போகிறோம். சரி ஓகே, இது வரைக்கும் பார்க்கறது நம்ம ட்ரம்பாலின் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம ஏறி பார்க்கலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பார்க்கலாம். ஐயோ கொஞ்சம் ஹைட்டாக வச்சுட்டு நினைக்கிறேன். ஐயோ என்ன முடமுடனுங்குது, தாங்குது, இது முடமுடன்னு இருக்கு. விட்டுக்கிட்டு உட்காந்துட போதா என்னன்னு தெரில. அமுங்கிருக்கா? ஆனால் மேலே நல்லா இருக்கல உண்மையாகவே. இந்த நல்லா தான் இருக்குது. அந்த கேப்லாம் சரி பண்ணுறதா இந்த சத்தம் கேட்டுச்சு. ஆனால் மற்றபடி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்லா தாங்களே இருக்குது. சரி ஓகே, அப்படியே நம்ம பொறுமையாக ஏஞ்சி பார்க்கலாம். ஆனால் நான் உட்காந்த இடம் மட்டும் அப்படியே பள்ளமாகிடுச்சு. ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. தாங்குமான்னு தெரில, ஆடுது. ஓ சம்மண்ணவா, பயமாக இருக்குது. அங்கெல்லாம் பார்த்துட்டாங்க வேலை செய்கிறாங்க, ஒரு மாதிரியாக இருக்குது. சரி ஓகே, ஜம்ப் பண்ணுவோம். வாவ், நான் லைட்டாக தான் ஜம்ப் பண்ணேன். ஆனால் ரொம்ப ஹைட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே இது சின்ன பசங்க இருந்தால் செம்மையாகவே என்ஜாய் பண்ணோம். அந்த அளவுக்கு தான் இருந்தது. இப்போ எந்த அளவுக்கு அப்படியே தொங்கி போயிருக்குன்னு பாருங்கள். ரொம்ப தொங்கல, லைட்டாக தான் தொங்கிருக்கு. நம்ம ஒட்டின டேப்லாம் அப்படியே இழுத்துட்டு வந்திருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே தொங்குறது வாய்ப்பு கிடையாது. எப்படியே பர்மனெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஜாலியாக நம்ம எம்ப ஆரம்பிக்கலாம். இருந்தாலும் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. எம்பெல்லாம் முடியாது, பொத்துக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் செம்மையாக எம்ப முடியுது. அப்படியே காற்று வருது, நல்லா ஓப்பன் பிளேஸாகவும் இருக்குது. அப்படியே படுத்தாலும் செம்மையாக தூங்கலாம் உள்ள இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு 60 kg இருப்பேன். என்னோட வெயிட்டுக்கு நல்லா ஜம்ப் ஆனிச்சு. அடுத்து கலை ஜம்ப் பண்ண போகிறான். இவன் என்னோட வெயிட் கம்மி தான். கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஜம்ப் பண்ணி பார்க்க போகிறேன். முத்து மட்டும் ஜம்ப் பண்ணுறப்பே வேற லெவலாக இருந்துச்சு. நம்ம வெயிட்டுக்கு என்ன பண்ணி இருந்துடல, பார்ப்போம். வேற லெவலுங்க, நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி தூக்கி விடுதுங்க. அம்மா அடியோ, இந்நேரம் போயிருப்பேன் பின்னாடி. நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே ஜம்ப் பண்ண ஒரு 1 hour ஜம்ப் பண்ணியிருப்போம். ஆனால் செம்மையாக தாங்கிச்சுங்க. ஆசை தர விளையாண்டாச்சுப்பா. எங்களுக்கு எனர்ஜி தான் அவுட் ஆயிடுச்சு. மற்றபடி இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்படியே அம்மா கால சாயங்கால வெயில் அப்படியே இறங்குற நேரம் நம்ம மேலே வந்து அடிக்க. இந்த வெயில் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், வேறு லெவலாக இருக்கும் இந்த இடம். பெட்டு மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறது, நம்மளோட அந்த பெட் கார் மாதிரியே சஸ்பென்ஷன் வேறு லெவலுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீ ஜம்ப் பண்றப்ப எவ்வளவு கீழே போயிட்டு வந்து பாருங்க. சும்மா எலாஸ்டிக் மாரி ஒர்க் பண்ணுச்சு. நாங்க 2 பேரும் சேர்ந்து இதுல செமையா என்ஜாய் பண்ணோம். ஸ்ட்ரீம் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ என்னை அமுக்கிட்டு நீ மட்டும் ஜம்ப் பண்ணு போவது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரம்போலைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெம்போ இல்லைடா, ட்ரம்போலைன். அது வாயில் வரைய மாட்டேது, அதை வச்சு கலாய்ச்சிட்டே இருக்கான். சரி ஓகே, ஏதோ ஒன்று. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் இந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணியிருக்கோம், ஆனால் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ டெஸ்ட்டுக்காக தான் ட்ரை பண்ணி பார்த்தோம். உண்மையாக ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுங்க. செமையாக என்ஜாய் பண்ணோம். ஏதாச்சும் பார்க்கில் வேக்கன்ட் அசம்பிள் பண்ணி விட்டுருவோம். ஆமாம், கண்டிப்பாக நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க. நம்ம மேக் பண்ண ட்ரம்போலைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் முத்து மற்றும் கலை.